ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இப்போ எங்கே வந்திருக்கிறீங்க தெரியுமா? எரிகோ அப்படிங்கிற பட்டணத்துக்கு உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? அழைப்பிலே நிலைத்திருங்கள் அப்படிங்கிறதுல என்ன சொன்னது? அழைப்பில் யார் நிலச்சிருந்தா? மோசே. அப்போ அது நிலச்சிருந்ததுனால என்ன அவருக்கு ரிவார்டு கிடைச்சிது? என்ன பரிசு கிடைச்சிது? கத்தாதி கத்த தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் படைத்த கடவுளினுடைய சிநேகிதன், ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார்? பேர் பெற்றார். அது மாதிரி இன்றைக்கி நம்ம ரட்சிப்பு அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மீட்பு அப்படின்னு பொருள். அப்போது இந்த எரிகோ பட்டணமானது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான பட்டணம் இல்லை, சாபத்தீடானது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் அந்த வழியாக ஏன் தெரியுமா வந்தார்? ஆண்டவர் அந்த சாபமான அந்த ஊரையும் ஆசீர்வாதமாக மாற்றுறதுக்கு தான் அந்த ஊருக்கு வந்தார். புரியுதா குட்டி தம்பி தங்கச்சி? அப்போ அந்த எரிகோவில் மக்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்லாம் ஒருத்தர் எல்லாத்துக்கும் உள்ளே போகிறவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்து வெளியே அனுப்புவாங்க. அந்த சீட் ஒன்று எழுதி அவங்க கொடுப்பாங்க, வரி. அது மாதிரி அந்த இடத்துல அந்த வரி வாங்குகிற வேலை இந்த அண்ணன் செஞ்சிட்டு இருந்தார். உள்ளே போகிறவங்க வர்றவங்க எல்லாம் அந்த டிக்கெட் இல்லாமல் உள்ளே போக முடியாது. வரி பஸ்ஸெல்லாம் கூட சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் வந்தோடனே ஒரு சின்ன சீட் கொடுப்பார் ஒரு கண்டக்டர்கிட்ட. உடனே அவங்க அந்த ஒரு பில் கொடுப்பாங்க, உடனே அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் உள்ளே பஸ்ஸு உள்ளே நுழையும் போது. அது மாதிரி இந்த அண்ணனும் சகேயு, ஒரு பேர் என்னது? சகேயு. அப்போது பெரிய பணக்காரனாக இருந்தான், பயங்கர மிகுந்த ஆஸ்தி. ஆனால் ஒருத்தர் கூட அவனை மதிக்க மாட்டாங்க அந்த ஊரில். பணம் இருந்து என்ன பண்ணுறது? மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பே இல்லை. ஏன்னு கேட்டால் அநியாயமாக சம்பாதிச்சு வச்சுருக்கிறான். எல்லா மக்களுடைய கண்ணீர் கம்பளை எத்தனை பேர் அடித்து உதச்சி மிரட்டி அவங்களுடைய சொத்து சுகத்தையெல்லாம் அபகரித்து வச்சுருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, வெறுக்கப்படுகிற ஒரு மனுஷன்தான் இந்த சகேயு. ஆயக்காரன், வரி வசூல் செய்பவன், வரி வசூல் செய்கிறவன். அப்போ டேக்ஸ் கலெக்டராக இருந்தான். அப்போ அந்த இடத்துல எல்லா ஜனங்களும் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. இந்த ஊருக்கு எரிகோவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டான். உடனே எல்லா பக்கத்து ஊர்லெல்லாம் நடக்கிற காரியங்களெல்லாம் கேள்விப்பட்டு சமாரியாவில், கலிலேயாவில், யூதேயாவில், எருசலேமில் நடக்கிற செய்தியெல்லாம் அவன் கேள்விப்படுறான். ஐயோ, அங்கெல்லாம் அப்படி நடந்ததாம்மா, அற்புதம் நடந்துச்சான், குருடர் பார்வை அடைஞ்சாங்களாம், சப்பானி நடந்தாங்களாம், மரித்தோர் ஈரோடு எழும்பினாராம், இது மாதிரி நிறையா அற்புதங்கள் செய்துகிட்டே வர்றாரு, பிசாசுகள்லாம் அவரை பார்த்து பயந்து ஓடுதான், இது மாதிரிலாம் நிறையா அற்புதம் நடந்திருக்குது. அந்த இயேசு கிறிஸ்து இப்போ நம்ம எரிகோவுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும்போது உடனே அவன் ரொம்ப ஷார்ட்டு, ரொம்ப குட்டை. அப்போ குட்டையாக இருக்கும்போது வெளியே தெரியாதுல்ல அவர் வர்றது. உடனே என்ன செஞ்சால் போய் குடுகுடுன்னு ஓடினான். குடுகுடுன்னு ஓடி அங்கே ஒரு காட்டு அத்தி மரம் இருந்தது, காட்டு அத்தி மரம். அப்போ அந்த காட்டு அத்தி மரத்து மேலே ஏறி மேலே உட்காந்துக்கிட்டா சௌரியமா. யாருக்கு? ஏன்னா இயேசுவை பார்க்க வந்திருக்கிறான் அப்படி சொன்னாலும் எல்லோரும் பார்த்தாங்கனாலும் ஒரு மாதிரி நினைப்பாங்க. அப்போ இது என்னது? எல்லோரும் கூட்டமாக போகிறாங்க, இவ்வளோ கூட்டமாக வர்றாங்க ஜனங்க. இந்த கூட்டத்தில் நம்ம இயேசுவை என்ன செய்ய முடியாது? தெளிவாக பார்க்க முடியாது. அப்படி சொல்லிட்டு மேலே இருந்து நம்ம பார்த்தா நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயரமாக போய் உட்காந்துக்கிட்டான். அப்போது அந்த இடத்துல அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் வர்ற வழியில் எல்லா சுகவீனமாக இருக்கிறவங்களெல்லாம் அப்படி அவங்கள தொட்டு ஆசீர்வச்சு சுகம் ஆகிக்கிட்டே வருது. அப்படியே வந்துக்கிட்டே வர்றாரு. வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு காட்டு அத்தி மரம் சகே இருக்கிற மரத்துக்கிட்ட வந்த உடனேயும் அப்படியே நிற்கிறாரு. அவன் எதுக்கு வந்தான்? இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வந்தான். அப்போ அந்த இடத்துல அப்படி நின்னதுன்னையும் ஒரு ஸ்டன் ஆயிடுச்சு. நம்ம மேலே உட்காந்துருக்குது எப்படி இவருக்கு தெரியும்? சகேவே இறங்கி வான்னு வேற சொல்லிட்டார். சகேவே இறங்கி வா, மேலேருந்து கீழே இறங்கு, கீழே இறங்கு, இன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்ட்டார். எப்படி இருக்கு அவனுக்கு? தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ அந்த இடத்துல அவர் கூட போகிற எல்லா மக்களுக்கெல்லாம், நம்ம பாரு இவ்வளவு நம்ம உண்மை உத்தமமாக இருக்கிறோம், அவர் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்குறோம், அன்பு வச்சுருக்குறோம், நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட வரலேன்னு சொல்லிட்டாரு. இவன் பாரு பாவியான ஒரு மனுஷன், இவனை பற்றி அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல, இவ்வளோ மோசமான ஒரு மனுஷன் வீட்டுக்கு இவர் போகிறேங்கிறாரேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். உடனே அவன் என்ன செய்கிறான்? கூனி குறுகி, ஆண்டவரே
நான் பாவியான மனுஷன்தான், நான் யார்கிட்டையாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தேன்னா அதை நாளத்தனையாக 4 மடங்காக கொடுத்துட்றேன், 4 மடங்காக கொடுத்துட்றேன். அப்படி நான் ஒரு 10 ரூபாய் ஒருத்தட்டு வாங்கியிருந்தேன்னா அதை 40 ரூபாயை நான் கொடுத்துட்றேன். அதே போல் என்ன செஞ்சுருக்கிறேன், என்னுடைய ஆஸ்தி நிறையா சேர்த்து வச்சுருக்கிறேன், அந்த ஆஸ்திகளெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், எல்லாருக்கும் நான் பங்கிட்டு கொடுத்துட்றேன், எனக்குன்னு எதுவுமே வேண்டாம். ஆண்டவர் எதுவுமே கேட்கவே இல்லை. அவன் மனசில் அப்படி ஒரு மாற்றம் அவனுக்கு அங்கே நிகழுது. அப்போ பார்த்தீங்கன்னா வழியில் போகும்போதே எல்லாத்தையும் சொல்லிட்டான். அப்போ ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு பக்கம் வந்துட்டார், வீட்டுக்குள்ளே போயாச்சு. அவன் பார்த்தா ஏன்னா பாவங்களை மறைக்கிறவன் தான் பிழைக்க மாட்டான், வாழ்வடைய மாட்டான். அவை நான் செஞ்சது தப்பு தான் மன்னிப்பு கேட்டுட்டா ஏசப்பா அப்படியே 100% மன்னிச்சிடுறாரு. இப்போ மன்னித்து மகனாக ஏற்றுக்கொள்கிறார். அவள் பார்க்குறோம் அந்த இடத்துல எதை தொலைச்சிட்டோமோ அதைய தேடி நம்ம போவோம்ல, அது மாதிரி ஆண்டவர் இந்த ஆத்துமா இந்த மகனை அவர் படைத்த மனிதன் அவனும் சகேயும் என்ன செய்கிறாரு, அவனை நம்ம இழந்துடக்கூடாது, அவனை நம்ம இழந்துடக்கூடாது, அவனை படைச்சது ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை தேடி வந்து இழந்து போன இதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் அப்படிங்கிற அந்த வசனத்தின்படி என்ன செஞ்சிட்டாரு, அவனை தேடி வர்றாரு. பார்த்தீங்களா, நம்ம தேடி ஆண்டவரை போகிற காலங்கள்லாம் இருந்தது, ஆனால் ஆண்டவரே நம்மை தேடி வருகிறார். அப்போ எவ்வளோ கருணை நிறைந்த ஆண்டவர் பாருங்க. அப்போ அந்த இடத்துல வந்ததுன்னையும் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு மாத்திரமல்ல இந்த வீட்டுக்கே இன்றைக்கி ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுக்குறாரு. அப்போ அதிலிருந்து பாருங்கள், அவன் அநியாயமாக யாருக்கிட்டேயும் எதுவும் வாங்கிறதில்ல, அநியாய வட்டி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, பணத்தை வட்டி கொடுக்கறது, கந்து வட்டி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய செய்கிறாங்கல்ல. அது மாதிரியெல்லாம் நம்ம சக்திக்கு மிஞ்சி ஒருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது, தொல்லை கொடுக்கக்கூடாது, கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் பாவம்னு நம்ம வேத புத்தகம் சொல்லுது. ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுனா நீ உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீ அவங்களுக்கு உதவி செய், அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போ தம்பி தங்கச்சி, அப்போ அந்த சகை அண்ணனுக்கு ஆண்டவர் பூர்ண ரட்சிப்பு கொடுத்தாரு. அவன் கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பில் என்ன செஞ்சான், நிலச்சிருந்தான். முடிவு பறிந்து நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ரட்சிப்பில் கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பை நம்ம விட்டுறவே கூடாது. அவன் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். ஆண்டவர் அந்த பக்கம் இன்னும் போன வரவு ஒரு மாதம் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ, ஏதோ அன்னைக்கு நான் ஒரு டென்ஷனில் சொல்லிட்டேன், ஏதோ கடவுள் வீட்டுக்கு வந்துட்டாரு, நான் ஏதோ சும்மா சொன்னேன். ஆனால் அப்படியெல்லாம் இருக்க முடியுமா இந்த உலகத்தில்? நம்ம முதல்ல எவ்வளோ பணம் கொட்டி குமிஞ்சிக்கிட்டு இருந்தது. சரி அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டேன், திரும்பவும் நம்ம பழையபடி நம்ம அந்த ஆயத்துறையில் நல்ல வட்டி வாங்கலாம், நல்ல வரி வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப போகவே இல்லை. அவன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை ஒழுங்காக என்ன செஞ்சிட்டான், கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டான், ரட்சிப்பில் நிலச்சிருந்தான். ஆகவே தான் அவன் இன்றைக்கி நம்ம வேதத்தில் அந்த சகையை பற்றி நம்ம படிக்கிறோம் தம்பி தங்கச்சி. ஆனால் நாமும் கூட மற்றவங்களுடைய பொருள்களை அபகரிக்க நினைக்கக்கூடாது. என்ன தான் அது தங்கமான பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை நம்ம எடுத்துக்கலான்னு ஆசைப்படக்கூடாது. அதை நம்ம எப்படியாவது நம்ம அவனுக்கு தெரியாமல் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கூலில் நிறையா குழந்தைங்க அப்படித்தானே செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு நல்ல பேனாவோ இல்லை நல்ல ஒரு பொருளோ இருந்துன்னா அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து வச்சுக்குவாங்க தானே. அதெல்லாம் என்னது தப்பு. நம்மளுக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும் தம்பி தங்கச்சி. அப்படி நம்ம இருந்தால் தான் ஏசப்பாவுக்கு பிடிக்கும். அப்போ தான் அவர் ரட்சிப்பை நமக்கு தருவார், அவருடைய பாதுகாப்பை நமக்கு தருவார். அவன் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிறதுக்கு உதவி செய்வார். எல்லோரும் நம்மளை நேசிப்பாங்க, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும், உற்றார் உறவுகளுக்கு பிடிக்கும், நண்பர்களுக்கு பிடிக்கும், சபையில் எல்லாருக்கும் பிடிக்கும், அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும், நல்ல பிள்ளைகளாக இருக்கும்போது தான். அப்போ அந்த ரட்சிப்பு நம்ம கடைசி வரைக்கும் நம்ம செய்யும், நம்மளை காப்பாற்றும். புரியுதா தம்பி தங்கச்சி? செய்வீங்களா அப்படி? வெரி குட். நாளைக்கு பார்க்கலாம்.